ஹாய் வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மை வீக்கெண்ட் vlog. லாஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே கம்பைன் பண்ணி வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொம்ப நல்ல மூடில் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் எப்போல்லாம் எனக்கு 2 days லீவ் இருக்கோ அப்போல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். 1 day லீவ் அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் லாஸ்ட் வீக்கெண்ட் எனக்கு 2 days ஹாலிடே தான். அண்ட் ஆல்சோ நேற்று நைட்டு நான் கிச்சன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தூங்கினதுனால காலையில் எந்திரிச்சு வந்து கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீக்கெண்ட்னா சொல்லவே தேவையில்லை, நான் கண்டிப்பாக தூங்கி லேட்டாக தான் எழுந்திருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை இருக்காது. அஸ் யூஷுவல் எனக்கு 5:30க்கு முழிப்பு வந்துடும். ஸ்டில் நான் செகண்ட் ஷிஃப்ட் தூங்கி ஒரு 10:30 11 போல் தான் எழுந்திருப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி எழுந்திரிச்சிட்டு நான்வெஜ் நல்லா குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு ஃப்ரீசரில் இருந்த ஃபிஷ் ப்ரான் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்து அந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த வீக்குக்கு இனிமேல் தான் ஸ்டாக் பண்ணணும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வீக்கெண்ட் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீக்கோட ஸ்டார்ட் பண்ணும்போது சண்டே ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகி நல்லா க்ரீனாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. பட் அந்த வீக் எண்ட் டைமில் ஃப்ரைடே ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கூட இருக்காது ப்ராப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் காய் மிச்சம் இருக்கிறது, லெஃப்ட் ஓவர்ஸ் அது இதுன்னு அது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த வீடியோவில் என்னோட அண்ட் ரியலிஸ்டிக்கான வீக்கெண்ட் ரொட்டீன் தான் காட்டியிருக்கேன். ஸோ குக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்கின் கேருமே எனக்கு மேண்டட்ரியான ஒன்று. வீக்லி ஒன்ஸ் நான் டீப் ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனில் 2 ஃபேஸ் வாஷஸ் காட்டியிருப்பேன். அதில் ஒன்று வந்துட்டு சிம்பிள் ஃபேஸ் வாஷ், அதை நான் எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ டீப் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்காது, பட் நேச்சுரல் ஆயில் எல்லாமே இருக்கும். இதுதான் நான் லாஸ்ட் வீக் வாங்கின வீரத்தழும்பு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், பேக் சைட் நான் வந்து இன்னும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மடிச்சு வைக்கல. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. என்னோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி ஹிமாலயா லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே இந்த பஞ்சாராஸோடது வாங்கியிருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேட் ட்ரை பண்ணிவிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்கின் கேர் டீப் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம். 32% ஆஃப் AHA PHA BHA சீரம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ இதை வந்துட்டு ஜென்டிலாக அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ஷாக பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜென்டிலாக பேட் பண்ணி எடுத்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதை வந்துட்டு ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes கண்டிப்பாக வச்சுருக்கணும். 11-12 minutes எல்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஜஸ்ட் 10 minutes தான். எக்ஸாக்டாக 10 minutesக்கு அப்புறம் போயிட்டு லுக்வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரணும். நான் காட்டுறேன் என்னோட பிஃபோர் ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆல்சோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. எவ்ரி வீக் என்ன ஆகுதோ ஆகலையோ இந்த ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். இது பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 8th 9th டே எல்லாம் போகும்போது ரொம்ப ஃபேஸ் ரஃப்பாக தெரியும். ஐ கான்ட் ஹேண்டில் இட். நான் என்னோட ஸ்கின் கேர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் நாங்கள் நியூவாக இண்டோர் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பரை உள்ளே நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் அவன் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் பிச்சு போட்டுருவான். இந்த சைக்கிள் வந்து 1 week கூட ஆகலை, அதுக்குள்ளேயே அந்த பெடலில் இருக்கிற கொஞ்சம் போர்ஷனை வந்து கடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் கடிச்சு வச்சுட்டான். என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் கேம்னு போயிட்டே இருக்கணும். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் விடலை இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது நான் ஃபோனை வேற அவன் ஃபேஸ் முன்னால் வச்சு வெறியேற்றிட்டு இருந்தேன். 10 minutes ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபேஸை ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நார்மலான ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் விசிபிளாகவே தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு பிரைட்டாக. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆஃப்டர் எக்ஸ்ஃபோலியேஷன் அந்த பிம்பிள் பாப்பர் வச்சு குட்டி குட்டி பம்ஸ் இல்லை பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணுவேன். இந்த ஸ்டெப் ரொம்ப நேரம் எடுக்காது. பிகாஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுனால ஃபேஸில் எந்த ஒரு டர்ட்டுமே இருக்காது. அங்கங்கே குட்டி குட்டி பம்ஸ் இருக்கிறத மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவேன். தென் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்காது. பட் எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிப்பேன். இந்த ஸ்டெப் ரொம்ப அவசியம் அப்படின்னு கிடையாது, அது உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான். நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் இயர்ஸாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஸோ ஐ டூ தட். நெக்ஸ்ட் குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஐப்ரோஸில் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக, ஐ மீன் அதை ப்ளக் பண்ணுறதுக்காக அந்த ட்வீசர் நான் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸை நல்லா ஷேப் பண்ணிடுவேன். நான் வந்து பார்லர் போயிட்டு எப்போவுமே த்ரெட்டிங் பண்ணுற ஆள் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இயர்லி ஒன்ஸ் நாங்கள் வக்கேஷன் போகும்போது மட்டும் த்ரெட்டிங் பண்ணிப்பேன். அதுவும் ஹேர் ஸ்பா பண்ணும்போது அது கூடவே சேர்த்து. ஆஃப்டர் ஷேப்பிங் மை ப்ரோஸ் இப்படி தான் இருக்குது. எனக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் தான். இன்றைக்கி கொஞ்சமாக தின் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இது வந்துட்டு எல்லாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே பிடிக்கும். நோ ஸ்ட்ரிப்ஸ். இது நான் மினிசோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து 10 pieces இருக்கும். 170 rupees. நீங்கள் மற்ற இடத்துல ட்ரை பண்ணீங்க இல்லை வேறு எந்த பிராண்டில் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் பயங்கர காஸ்ட்லி இது. பட் மினிசோவில் வந்துட்டு நல்லாவே அஃபோர்டபுளாக கிடைக்கிது.
ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த நோஸ் டிப்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணால் நல்ல ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் மிச்சம் என்னென்ன இருக்கோ டர்ட் எல்லாமே வந்துடும். பட் நிறைய பேர் இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கும்போது ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு எதுவும் ஃபீல் ஆன மாதிரி தெரில. இப்போ நான் காட்டியிருக்கிறது எல்லாமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. நீங்கள் ஒரு நல்ல டெமோவை செக் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் மை டீப் ஸ்கின் கேர் செஷன் என்னோட ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பயங்கரமாக ஸ்மூத்தாக சூப்பராக ஃபீல் ஆகும். ஒரு 3-4 டேஸ்க்கு வந்துட்டு என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணும்போதோ இல்லை டச் பண்ணும்போதோ ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஆக்சுவலி டீப் ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சீரமே யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் அன்றைக்கி என்ன ஞாபகத்தில் இருந்தேன்னு தெரில, இந்த ட்ரெனக்ஸாமிக் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு பெருசாக எதுவும் ஆகலை. பிகாஸ் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது. நல்ல சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுவேன். டீப் ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 12 ஹார்ஸ் கழிச்சு எந்த சீரம் வேணாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இது லாக்மி 925 இருந்து லிப்ஸ்டிக் மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன். இது பர்கண்டி லஷ். இது வந்துட்டு யூஸ்வல் டேஸில் எனக்கு போட அவ்வளோ பிடிக்காது. ஸோ எங்கேயாச்சும் வெளில போகும்போது லிப் பாம்க்கு மேலே லைட்டாக டச் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஒரு டிண்ட் தெரியும். லைக் டிண்டட் லிப் பாம் மாதிரியே இருக்கும். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்ம சீக் டிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு காலியாக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு 20% மட்டும்தான் இருக்குது. அதையுமே இந்த மாதிரி வெளியில் போகும்போது பக்கத்தில் கடைக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபேஸ் ப்ரெப் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஹேர் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஹேரை எப்படி நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இந்த ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது லாரியல்ல இருந்து ஹேரை 2 போர்ஷனாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் 1 பம்ப் போத் த சைட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறனோ அந்த டைம் மட்டும் தான். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இருக்கும் மேக்ஸிமம். இந்த ஹேர் சீரம் எல்லாம் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஒரு 70% நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் டூல் ஏதாச்சும் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஹேரை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டிங்க்கு போயிடலாம். பட் இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்து ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் வாங்கினது. அதுக்கு எக்ஸ்பைரி முடிய போது சரி இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி ட்ரை பண்ண ஹேரில் திரும்ப வெட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அகாரோட ஹேர் செட்டிங் டூல் வச்சு ஹேரை செட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஹேராக தான் இருக்கும். பிகாஸ் நான் போட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு மாதிரியான ஸ்டைல்ஸோ இல்லை கேர்ள்ஸோ பண்ண முடியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். இது பண்ணுறது ஈஸியும் கூட. ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு கோ நவ். அப்படியே நாங்கள் 2 பேரும் கிளம்பியாச்சு. யூஸ்வலாக என்னோட ஸ்கூட்டியில் தான் போவோம். பட் நான் வீரத்தழும்புகள் வாங்கினதுனால ஸ்கூட்டியை வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு காய்கறி எல்லாம் வாங்க போயாச்சு. வீட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா எனக்கு பேப்பர் கரெக்ஷன் வேலை வேறு இருந்தது. ஸோ அந்த கரெக்ஷன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போயிட்டேன். இப்படி தான் என்னோட வீக்கெண்டு போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.